விஷ்ணு பிரமா நந்தி நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கடவுள் போடுதார். நீதிமான் கணக்கு கடுக்கோ. உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லாம் அடித்து நொறுக்கிறது எல்லாமே ஐயா கடவுளுடைய கையில் இருக்குது. சரியா? இல்லை கொசு ஈ மாதிரி கிடக்க, ஈ மாதிரி அவர் அப்படியே லிங்கத்தை வந்து உத்து பார்க்காரு, இப்படியே கீழே அப்படியே பார்க்காரு. கொசு மாதிரி போகிறானே, ஈ மாதிரி கிடக்க, இந்த ஈயை அடக்கணுமே அப்படிங்காரு. அவராக சொல்லுதார், எங்களுக்கு காதில் கேட்டுக்கிடுச்சு, நசிக்கிறணுமே அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் பூமியை அழிச்சு வச்சுருக்கானே, பூமியை ரொம்ப அழிச்சு வச்சுருக்கானே, அப்படியே சொல்லுதார். கண்டார ஒளிமனை பிதிக்கி விடணுமே ஆணும் பெண்ணும் அப்படின்ட்டார். கடவுள் போட்ட கணக்கு முக்கால் சத்தியம். எல்லா ஆடு மாடு கோழி பறவைகள் சொல்லுவான், அந்த இளங்கண்ணுக்குட்டி கறி நல்லா இருக்குமா வாயில்லாத சீவனை பாய்ப்பையில் இல்லை உன் பொண்டாட்டி இளங்கறியாக இருக்கும், கல்யாணம் முடித்து இளங்கறியாக இருப்பா, தொட கையில் அறுத்து தின்றா முட்டா பேல அடுத்து கல்றா. அடுத்து ஆட்டுக்கறி ஆடு இளங்கறி ஆட்டுக்குட்டி அறுத்தா நல்லா இருக்கும், சாப்பிட அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க. அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. கண்டார ஒளிமனை கேட்டுக்கோடா, இளங்கறியா உன் வீட்டில் உன் மவன் பேரன் பேத்தி இளமையாக இருக்குது, இல்லை மூதாட்டிகள் கிடக்கிற கழுத உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ இளங்கறியாக கிடக்கிறத உன் வீட்டில் பேரன் பேத்தி வரைக்கும் தொடையில் கறி, பின்னாடி உட்கார்தான் இல்லைடா குண்டி, அந்த குண்டி முதுகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கி சட்டியில் போட்டு வறுத்து பொடியை போட்டு வறுத்துனுங்கடா. கண்டார ஒளிமனை வறுத்துனுங்க, நல்லா இருக்கும்டா. இளங்கறி ஆட்டுக்கறி இளங்கறியாக திங்கலாம். இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை பிடிக்காரு. மானிட பேல வாயை திறந்து பேசுறதுக்கு மூளையை கொடுத்தா ஆடு மாடு கோழி பறவை தின்னுட்டார். இதே இரண்டு குண்டை கசைக்கி விடுவோம்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. எல்லாம் நீதி வச்சு சர்ச்சு கோட்டார் பூரா கேட்டுக்கோங்கப்பா. கைலாசத்தில் ஐயா நீதிமான் கணக்கு போட்டார். நீதிமான் சர்ச்சு கணக்கு எழுதிட்டார். ஏன்னா திங்கக்கிழமை சர்ச்சு 5 நாள் கணக்கு இருப்பார். சர்ச்சியாக உட்காந்துருப்பார் 5 நாளைக்கு. 5 நாளைக்குன்னா என்ன கணக்கு? ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம், பிள்ளைய 3, சிவனும் பார்வதி 5க்கு 5 நாள் ஜட்ஜியாக உட்காந்துருப்பார். நீதிமான் கணக்கு விட்டுகிட்டே இருப்பார், தண்டனைக்குள்ள கணக்கு. முக்கால் சத்தியம் கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது, கூடிய சீக்கிரமாக வரும். இராணுவ முப்படை வீரர்களை ஆமாண்ணா 8 நாட்டு சனி போய் மூளையை திருப்புங்கடா அப்படின்ட்டார். மனசை திருப்புங்க, ஒரே கிறுக்கில் இருக்கணும். அடி அரசியல்வாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும், 10,000 கோடி உள்ளவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், எல்லாம் நசுக்கணும்னு வெறியில் விடுங்கடான்னு கணக்கு கொடுத்துட்டாரு. அவங்க வெறியில் நிற்காங்க. ஏப்பா பூரா போங்க படைகள், கருப்பா வீரபத்ரா, ஏப்பா 3 பேர் உட்காந்துருக்கீங்க, போங்க நாய் வாகனத்தில் போட்டு வாட்டி எடுங்க. கண்டார் ஒளிமனை ஆணும் பெண்ணும் பிதிக்க எடுங்க. அரசியல்வாதியை பிதுக்குனாலே போதும், கணக்கு முடிஞ்சு வச்சு முக்கால்